வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி நோக்கோ பிரிண்ட் வந்து மொபைல்லேருந்து எப்படி பிரிண்ட் எடுக்கிறதுன்னு பார்த்துருந்தோம். கேபிள் மூலயமா, இது வித்தவுட் கேபிள் ஒயர்லெஸ் வைஃபை மூலயமா எப்படி நம்ம வந்து பிரிண்ட் எடுக்க போகிறோம் அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டில் வந்து உங்களுக்கு கிளியராக நான் வந்து காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இது வந்து எப்படி ஒர்க் ஆகுன்றதை வந்து நான் சொல்லிடுறேன். நிறைய பிரிண்டருக்கு வந்து என்ன பிரிண்டர் நம்ம வாங்கினோமோ அந்த பிரிண்டரோட ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம வந்து டேரெக்டாக வந்து நம்ம வைஃபை கனெக்ட் பண்ணி அப்புறம் பிரிண்ட் எடுப்போம். ஸோ நீங்கள் எந்த பிரிண்டர் வச்சுருந்தாலுமே இந்த ஒரே ஒரு ஆப்பு போதும். இந்த ஆப்பை வச்சு நீங்கள் வந்து டேரெக்டாக பிரிண்ட் எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் நோக்கோ பிரிண்ட் ஆப் வந்து இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நான் யூஸ் பண்ணதை வச்சு தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம பண்ணியிருந்த வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ். ஸோ இதையும் நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ளே ஸ்டோர் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நோக்கோ பிரிண்ட்ஸ் ஆப் நோக்கோ பிரிண்ட் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே காமிச்சிரும். ஸோ கிளியராக பார்த்துக்கோங்க. இந்த ஆப்பு தான் ஆக்சுவலாக இது மொபைல் பிரிண்டிங் ஆப். ஸோ இந்த ஆப்பை வச்சு தான் நம்ம வைஃபை மூலமாக எடுக்க போகிறோம். ப்ளே ஸ்டோரில் நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அது வந்து நம்ம டேரெக்டாக ஃபைலில் போயிட்டு இந்த டெஸ்ட் ஃபைலில் வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். எப்படி பிரிண்ட் எடுக்கணுன்றதை பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் வித்தில் போயிட்டு நோக்கோ பிரிண்ட் அதை செலக்ட் பண்ணோன்னா ப்ராசஸிங் போயிட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் என்னென்னா சின்ன ப்ராப்ளம் என்னென்னா இந்த ஆட்ஸ் எல்லாம் பாப்பப் ஆகும். ஸோ நீங்கள் வந்து டைரெக்டாக மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ஈஸியாக நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ப்ராசஸிங் முடிஞ்ச உடனே அது மேலே வந்து வைஃபை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டோன்னா டைரெக்டாக பிரிண்டர் வந்து கனெக்ட் ஆகிடும். பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அது கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த ஆப்பில் நாட் செலக்டட் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணோன்னா அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து கீழே காட்டும் வைஃபைல எந்த பிரிண்டர் இருக்குது அப்படின்றத. அந்த பிரிண்டரை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த டிரைவர் காட்டும் உங்களுக்கு. ஹெச்பி லேசர்ஜெட் எம்எஃப்பி 138 FNW. அதில் வந்து நீங்கள் செலக்ட் மேனுவலின்னு போட்டிங்கன்னா செலக்ட் மேனுவலின்னு போட்டுக்கலாம். நீங்கள் இதில் வர இது நமக்கு தேவைப்படாது. மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் அதாவது யூஸ் ஜென்ரிக்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். பார்த்தீங்களா, பிரிண்டர் இன்ஸ்டால் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு. ஸோ கனெக்ட் ஆன உடனே நம்ம இந்த ஃபைலை வந்து நம்ம எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பிரிண்ட் அவுட் கொடுத்திங்கன்னா பிரிண்ட் ஆகிடும். ஸோ பாருங்கள் இப்படி பிரிண்ட் ஆகுதுன்றது. கனெக்ட் ஆன உடனே டைரெக்டாக உங்களுக்கு பிரிண்ட் வந்துடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து அந்த ஆப்பை யூஸ் பண்ணி அதில் கனெக்ட் பண்ணி அதில் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பிரிண்ட் எடுக்க வேண்டியதை டைரெக்டாக இந்த மாதிரி நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துடலாம். ஸோ நோக்கோ பிரிண்ட் வந்து இதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொபைல் மூலயமா டைரெக்டாகவும் எடுக்கலாம், வைஃபை மூலயமாவும் எடுக்கலாம், இல்லை யூஎஸ்பிலையும் எடுக்கலாம். ஸோ இது வைஃபைக்கான